நாகையில் அதிக லாபம் தருவதாக கூறி கோடிக்கணக்கான ரூபாய் பண மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் புது தெருவில் வசித்து வரும் அல் சையத் அமீர் சுலைமான் என்பவர் கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுலைமான் அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பி ஒவ்வொரு முகவரும் 50ற்கும் மேற்பட்டவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களிடமிருந்து பணம் வசூல் செய்து தனியார் நிறுவனத்தில் செலுத்தியதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் லாபத் தொகையை வழங்கி வந்த அந்த தனியார் நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உறுப்பினர்களுக்கும் முகவர்களுக்கும் எவ்வித லாபத் தொகையும் தரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இது குறித்து கேட்டபோது நிறுவனத்தில் உரிமையாளர்கள் தங்களது வீட்டை விற்று லாபத் தொகையை செலுத்திவிடுவதாக கூறியதாக தெரிகிறது. ஆனால் அந்த வீட்டை நிறுவன உரிமையாளர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டே தஞ்சாவூரை சேர்ந்த ஃபைசல் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்துவிட்டு வெளிநாடு சென்றுவிட்டதாக தெரிகிறது. இதனால் முதலீடு செய்தவர்களுக்கு உரிய தொகை இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் லட்சக்கணக்கில் நிறுவனத்தில் முதலீடு செய்த உறுப்பினர்கள் பணத்தை திருப்பித் தரும்படி வற்புறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலீட்டாளர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்துடன் தலைமறைவான தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் மற்றும் வீட்டை கிரயம் வாங்கிக் கொண்டு பணம் தருவதாக ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமாரிடம் முகவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மனு அளித்தனர்.